கஸ்தூரி கிட்ட சர்வன்ட் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா நியூஸ்ல பாப்பா சொன்ன மாதிரி அவங்க மட்டும் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபேமஸும் ஆயிருவாங்க, மகா கிட்ட இருந்து எந்த தொந்தரவுமே இருக்காதுமா, அவங்க எப்படியாச்சும் இந்த போட்டியில ஜெயிச்சிடணும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் நேற்று வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி சாமியார் சொன்ன விஷயத்த பூரா சொல்றாங்க. அதனால நீங்க வந்துருங்கம்மா, ஏன்னா பொண்டாட்டி தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் சொல்றாங்க. அடுத்தது காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணிய குடிச்சிட்டு வர்றாங்க. அன்பரசி வந்து கரெக்டா ட்ராக்ல நிக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னது, அதுக்கப்புறம் பத்மா சொன்னது, நீ ஒரு ஈனப்பிறவி, உங்க அப்பா ஒரு இது கேடு கெட்டவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, உன் பிறப்பே ஈனப்பிறப்பு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சவால்கிட்டது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சொன்னோடனே ஓடி வர்றாங்க. ஓடி வரவே திடீர்னு தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அன்பரசி. கரெக்டா அப்பதான் விஸ்வா வர்றாரு. அன்பரசி விழுகிறத பார்த்துட்டு ஓடி வர்றாரு. அதுக்குள்ள இவங்க ட்ராக்குக்கும் வந்து ஜெயிச்சிடறாங்க. அனன்யா, ஹாபா எப்படி ஜெயிச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இருக்கிற அன்பரசியை பாக்குறாங்க. விழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஸ்வா ஓடி போய் அன்பரசியை தூக்கிட்டு ஓடுறாங்க. எப்படிரா இவன் வர்றானே தெரியலையே அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்காங்க. அனன்யா அதுக்கப்புறம் தண்ணி தொலைச்சு விட்டு எழுப்பி விடுறாங்க. அப்போ கோச் என்ன சொல்றாரு தெரியுமா, அன்பரசி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, இந்த சமயத்துல நீ போய் விளையாடுறது தப்பு, இனி விளையாடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இந்த போட்டியில ஜெயிச்சது அனன்யா தான், அதனால டோர்னமெண்ட்டுக்கு போறது அனன்யா தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன காலேஜ் வீட்டுல வந்து நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு ஆள் தான் போக முடியும்னு நம்ம கமிட்டியில சொல்லிட்டாங்க, அதனால அனன்யா மட்டும் தான் செலக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வா சொல்றாரு, கோச் ஏன் கோச் அவன் நல்லா விளையாடுறவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாரு, சார் நல்லா விளையாடுறவ தான், இப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க பொண்ணு காம்படிஷன்ல கொண்டு போய் விட்டா அவ்வளவுதான் சார், என் பேர் தான் கெட்டு போயிடும், அங்கங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டானா அசிங்கமா போயிடும், வேண்டாம் வேண்டாம் அனன்யாவே போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அழுதுகிட்டே அங்கிருந்து அன்பரசி போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு விஸ்வா சொல்றாரு, கோச் கொஞ்சம் இன்னொரு தடவை வேணா அந்த காம்படிஷன் வைங்க, அவன் நல்லா ஓடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் வேணா கமிட்டி நம்பர்கிட்ட பேசுங்களேன், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் பேசதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா சார், பேசாம நீங்களே அவளை உங்களோட சார்பா அவளை அனுப்பிச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்தா போயிடுறாரு. கோச் போனோடனே பயங்கர கடுப்புல கமிட்டி நம்பரை மீட் பண்றதுக்காக விஸ்வா போறாரு. அடுத்தது அனன்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் தான் அங்க நிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அன்பரசி இப்படி எல்லாம் போறதுக்கு சான்ஸே இல்ல, அவன் நல்லா ஓடுவாளே, எப்படி இப்படி மிஸ் பண்ணான்னு எனக்கு தெரியலையே, என்னதான் குழப்பம் என்னதான் பிரச்சனைன்னு இருந்தாலும் அவ ட்ராக்னு வந்துட்டாலும் புயல் மாதிரி போவாளே அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் 2 டிராப் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அனன்யா என்ன சொல்ற அனன்யா, அட ஆமாண்டி ஃபர்ஸ்டே இவன் இந்த போட்டியில கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சுபாவோட மேட்ரை எடுத்து போட்டேன், அதுல இருந்து தப்பிச்சிட்டான், ஆனா அதுல இருந்து தப்பிச்சாலே தவிர நான் இப்போ வச்சிருக்க டிராப்ல இருந்து தப்பிக்க முடியாது, நான் ஒரு மருந்து வச்சிருக்கேன், அந்த மருந்து அவ சாப்பிடுறதுல குடிக்கிற தண்ணியில எல்லாத்துலயுமே கலந்துட்டேன், அவ இப்ப மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணமும் அதான், நான் ஆக்சுவலா நாளைக்குதான் மயக்கம் போட்டு விழுவா ஃபிட்ஸ் வரும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதாவது இவ ஓடுனாலும் அவ ஃபுல் எஃபோர்ட்ட பாடியில போட்டு ஓடுனா அவ மசில்ஸ் எல்லாம் இறுக்கி போய் விழுந்துருவா, அப்புறம் ஃபிட்ஸ் வரும், அதுக்காக தான் இந்த மருந்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல அந்த பாட்டில வச்சிருப்பாங்க அன்பரசி, அந்த அன்பரசி பாட்டில வந்து அனன்யா அந்த மருந்தை கலக்கிற விஷயம் அப்படி பிளாஷ்பேக்ல காமிப்பாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இனி அவ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அன்பரசி ஒரே சோகமா கவலை நின்னுட்டு இருக்கும் போதே கோச் கால் பண்ணி நீ எங்க இருக்க அப்படிங்கிறாங்க. காலேஜ் கேட் முன்னாடிதான் கோச் நின்னுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீ அங்கேயே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து நிக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. கோச் கிட்ட அனன்யா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா அனன்யா வந்து 1 லட்சம் ரூபாய் கோச்சுக்கு கொடுத்து அன்பரசி வந்து ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நான் மட்டும் தான் செலக்ட் ஆகணும், அன்பரசி செலக்ட் ஆகக்கூடாது, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன், இப்போ 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன் முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அனன்யாக்கு சப்போர்ட்டா பேசி அன்பரசிக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காரு அந்த கோச். கோச் சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டு அனன்யா போதுமா அப்படிங்கிறாங்க. கோச் அதை மட்டும் சொல்லக்கூடாது, இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை சொல்றாங்க. அதை கேட்டோன்னே கோச்சும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோச் வந்து அனன்யா கிட்ட சொல்லுவாங்க, நானும் காசு இல்லாதனாலதான் இப்படி கோச்சா வந்து நின்னுட்டு இருக்கேன், இல்லாட்டி நானும் பெரிய அத்லெட் ஆயிருப்பேன், அதனால பணம் தான் முக்கியம்னு நான் முடிவு பண்ணேன், அதனாலதான் உங்ககிட்ட பணத்தையும் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன் சார், நீங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 4 லட்சத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு அனன்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அனன்யா சொன்ன விஷயத்துக்காக அன்பரசி கிட்ட போறாரு அந்த கோச். இது எல்லாத்தையுமே அந்த கோச் நினைச்சு பாக்குறாரு. அப்ப அன்பரசி கிட்ட கேக்குறாரு, அன்பரசி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நல்லா கேட்டுக்கோ, எனக்காக இதை செஞ்சே ஆகணும், எனக்கு அத்லெட்னா ரொம்ப இஷ்டம், அதுக்காக உயிரவே கொடுப்பேன், ஆனா அனன்யா தான் வந்து இந்த போட்டியில வின் பண்ணிருக்கா, ஆனா அனன்யா தான் ஆடணும், நீ ஆடக்கூடாது, ஏன்னா இது தோத்துட்ட. விஸ்வாஸ் சார் வந்து கமிட்டி மெம்பர் கிட்ட பேச போயிருக்காரு, அவர் வந்து எப்படியும் பேசி ஓகே வாங்க வச்சிருவாரு, அது மட்டும் இல்லாம நீயும் ட்ரஸ்டில
போட்டியில ஒரு ஆளா இருக்க, அதனால உன்னை கண்டிப்பா செலக்ட் பண்ணிருவாங்க. ஆனா நீ கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அன்பரசி. ஏன்னா நீ தோத்து போயிட்ட இந்த கேம்ல, அனன்யா தான் ஜெயிச்சிருக்க, அதனால அனன்யா தான் டோர்னமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படி கண்ணெல்லாம் கலங்குது அன்பரசிக்கு. ஏன்டா எம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா கால் பண்றாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அன்பு அப்படின்னு கஸ்தூரி சொன்னோடனே, ஏமா நீ வரமாட்டேன்னு, நான் சொன்ன பேச்சு ஏமா கேட்க மாட்டேங்கிற, நீ எதுக்குமா இப்படி எங்கிட்டையும் சத்தியம் வாங்கின, அப்பா கிட்டையும் சத்தியம் வாங்கின, நான் என்ன ஈன பிறப்பாமா? அந்த பத்மா மேடம் சொல்றாங்கம்மா, நான் ஈன பிறப்பு, என் அப்பா ஒரு என்னை விட்டுட்டு எங்க எதுக்காக போன, நான் சாகுற மாதிரி இங்க இருக்கம்மா. அப்படி என்னம்மா நான் தப்பா கேட்டுட்டேன்? அப்பா கிட்ட நான் தான் ஒரு பொண்ணுன்னு சொல்ல சொன்னது தப்பாமா? அந்த பத்மா மேடம் பாரு என்ன ஈன பிறப்புன்னு சொல்றாங்க, அப்பாவை தரங்கட்டவன்னு சொல்றாங்க, உன்னையும் தப்பானவன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன என்னமோ சொல்லட்டும் விடுமா. உன்னையும் அப்பாவையும் தப்பானவங்கன்னு சொல்லும் போது அப்படியே அவங்கள அறையணும் போல இருக்குமா. என்னால முடியலமா. அவங்க அப்படியெல்லாம் கேட்டதுனால அந்த பத்மா மேடம் கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன் தெரியுமா. இன்னும் 30 நாள்ல என் அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு சவால் விட்டுருக்கேம்மா. அது நாளையோட முடியுதுமா. அவங்க கிட்ட மட்டும் நான் இதுதான் அப்பான்னு அவங்க கிட்ட காட்டலன்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஆயிரும்மா. நான் ஈன பொறுப்பாமா, அப்பா என்ன தப்பானவராமா அப்படின்னு சொல்லும் போதே அப்பதான் கஸ்தூரி சொல்றாங்க, நீ ஈன பொறுப்பெல்லாம் இல்லடி. உங்க அந்த காலகட்டத்துல ஆம்பளை பையன் தான் வேணும்னு சொல்லி எல்லாம் சாமி அந்த காலத்துல பையன் தான் வேணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்த காலத்துல, சாமிகிட்ட வேண்டிட்டு இருந்த காலத்துல உங்க அப்பா பொம்பளை புள்ளதான் வேணும்னு சொன்னாரு. ஒரே காரணத்துக்காக குலசாமி கோயில்ல அண்ணா ஆகாரம் பச்சை தண்ணி கூட பல்ல இறங்காம வேண்டி நீ உருவானவடி. நீ எப்படி ஈனப்பிறப்பாக முடியும்? நீ எப்படி தப்பான பொறப்பா இருப்ப? அப்புறம் ஏமா இந்த உலகத்துக்கு என் அப்பாவோட பொண்ணுன்னு சொல்லி நீ சொல்லவே மாட்டேங்கிற? எனக்கு நீ அப்பா பாட்டி 3 பேரு மட்டும் இருந்தா போதுமா, வேற எதுவுமே வேண்டாமா எனக்கு. எல்லாரும் முன்னாடியும் இவர்தான் என் அப்பான்னு தயவு செய்து வந்து சொல்லுமா அப்படின்னு அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அன்பரசி. கஸ்தூரி இருக்கிறத பார்த்தா கடைசியில உண்மையை சொல்லிடுவாங்க தான் போல இருக்கு. கஸ்தூரி அப்படி பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.